அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, இன்னைக்கு நோய்கள் மலிந்திருக்கக்கூடிய காலம். நோயே இல்லாதவங்களை பார்க்குறது அபூர்வமாகி போயிடுச்சு. ஏதாவது ஒரு வழி அல்லது ஏதாவது ஒரு சிரமம், மருத்துவ செலவு என்பது இன்னைக்கு பெருகிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, மாதம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி மெடிக்கல் செலவுக்குனே எடுத்து வைக்கிற மாதிரி உண்டான சூழல் உருவாகிவிட்டது. அந்த அளவுக்கு நோய் பெருத்திருக்கக்கூடிய காலம். நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பல்வேறு விதமான துவாக்களை, குர்ஆனுடைய வசனங்களை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு கற்றுத்தர்றாங்க. அப்படியான ஒரு துவாவை தான் இன்றைக்கு நான் சொல்லித்தரப் போகிறேன். இந்த துவாவை சொல்லித்தந்ததும் எங்களை விட்டு மறைந்த பேராசான் மௌலானா ஷப்பீர் அலி ஹசரத் பெருந்தகை நவ்வர் அல்லாஹு மருகதஹு, அல்லாஹ் அவர்களுடைய மன்னரை விசாலமானதாகவும் வெளிச்சமானதாகவும் ஆக்கி வைக்கட்டும். நான் ஏற்கனவே ஒரு புத்தகத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அறிமுகப்படுத்தியிருந்தேன். அவர்கள் குறித்து உண்டான எழுதப்பட்ட அவர்களின் ஆளுமையை, அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய கல்வி ஆற்றலை, அவர்களுடைய பேச்சாற்றலை, அவர்கள் சமுதாயத்திற்கு செய்த பணிகளை, அவர்கள் பேராசிரியராக இருந்து மாணவர்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் செய்த அந்த மகத்தான சேவைகள், இதுவெல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்தில் பல ஆலிம் பெருமக்கள் படித்திருப்பார்கள். இதன் மூலம் அவர்கள் பல பாடங்களையும் பெற்றிருப்பார்கள். சமுதாயத்தினுடைய கவனத்திற்கும் இதை நான் பதிவு செய்கிறேன். நிச்சயம் முடிந்தால் இதை வாங்கி வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். உங்களுடைய இபாதத்திலே ஒரு உற்சாகம் பிறக்கும். இப்படியும் ஒரு வாழ்க்கை வாழலாமா என்கின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு பிறக்கும். அன்பு பெருமக்களே, இவர்கள் சொல்லி தந்த ஒரு அற்புதமான துவாதான் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை. நமக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டாலும் இதை ஓதுகிற பொழுது அல்லாஹ் இந்த துவாவின் பரக்கத்தை கொண்டு, இந்த வசனத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் மாற்றி அமைப்பான். இன்றைக்கு தமிழகத்தில் தலை சிறந்த மார்க்க மேதையாக இருக்கக்கூடிய அடையார் ஆசான் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுகிற அல்லாஹ் ஹசரத் பெருந்தை அவர்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும். எம் ஷதீதுத்தீன் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்கள் இதிலே அவர்கள் குறித்து உண்டான ஒரு செய்தி எழுதியிருக்காங்க. ஒரு நாள் ஹசரத்தோடு பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஹசரத் சொல்கிறாங்க, மறைந்த மருகும் ஹசரத் சொல்கிறாங்க, ஷப்பீர் அலி ஹசரத், இந்த மாதிரி என்னுடைய துணைவியாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, குர்ஆனினுடைய ஒரு வசனத்தில் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய லைஸலஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா, லைஸலஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா, இந்த துவாவை இந்த வசனத்தினுடைய ஒரு பகுதியை துவாவாக நான் ஓதினேன். எவ்வளவு அதிகமாக ஓதினேன் என்றால் 1153 தடவை ஓதினேன். பக்கத்தில் உட்காந்து என்னுடைய துணைவியாருக்கு பக்கத்தில் உட்காந்து 1153 தடவை ஓதி அவர்கள் மீது ஓதினேன். அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய வரக்கத்தை கொண்டு என்னுடைய மனைவிக்கு இருந்த அந்த சிரமத்தை எல்லாம் போக்கிவிட்டான், அந்த நோய்களை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டான் என்ற ஒரு செய்தியை அடையார் ஹசரத் அவர்கள் ஹசரத்திடத்திலிருந்து நேரடியாக பெற்றதை இந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறார்கள்.